கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் வரக்கூடிய பலன்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் கடகராசி துலா லக்னத்தில் பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. கடக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் கடக ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிற தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடகராசிக்கு 7வது பாவகன்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருந்து சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக கடகராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணங்க பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தத்தை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம், தொழில் ரீதியாக பல ஏற்றங்களை தரக்கூடிய நேரம். பொதுவாக இப்போ சாதித்தவங்களாக இருக்கட்டும், சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்குறேனுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்கக்கிட்ட இருந்த திறமையை வெளிக்காட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த கடகராசியில் பிறந்தவங்க இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கட்டும், அதே மாதிரி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாவாக இருக்கட்டும், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனாக இருக்கட்டும், தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நமக்கு புதனாக இருக்கட்டும். அப்போது கடகராசிக்கு 2வது கட்டத்திலிருந்து சூரியன், புதன், சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து கடகராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். பொதுவாக கடகராசிக்காரங்க ஏமாற்றிட்டு வர்றதுக்கு லாக்கிப்படுறீங்களோ இல்லையோ, ஏமாந்துட்டு வர்றதுக்கு லாக்கிப்படுவீங்க. என்னுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு உதவுது, எனக்கு உதவலையே, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்ற ஆதங்கத்தில் நிறைய கடகராசிக்காரங்க இருக்க தான் செய்வீங்க. இந்த நேர காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 100% உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை பார்க்கலாம். 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான நேரங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 28ஆம் தேதி வரைக்கும் கூட தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானை தனகாரகன் பார்க்கிறாரு. நல்லா தான் இருக்குது, அந்த நேரமும் சிறப்பாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த 12ஆம் தேதிக்குள்ளார புதுசாக தொழில் தொடங்கணுன்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு வீடு வாசல் எழுப்பணுன்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேனுங்க, தாராளமாக இந்த நேரத்தில் செஞ்சுக்கிடலாம். ஏன்னா ஒரு மண்ணை நம்ம வாங்குகிறோம், இல்லை தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்லை தொழிலில் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அதிபதியோடைய அனுகிரகங்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது கடகராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினா செவ்வாய். ஒன்று செவ்வாவுடைய பார்வை நம்ம மேலே படணும், அல்லது செவ்வாவுடைய தசை நடக்கணும், அல்லது செவ்வாவுடைய புத்தி நடக்கணும். அப்போ செவ்வாவுடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஏற்படும் பொழுது தான் நமக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். இப்போ இந்த கோட்சாரம் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகராசியை பார்க்கக்கூடிய தருணம். அதுவும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார். ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கிறத விட உச்சமாக இருக்கும்போது பலம் அதிகமாக இருக்கும். அப்போ கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 23 தேதிக்குள்ளார வேலையில் இடமாற்றங்கள் செய்துக்கிறதோ அல்லது வேலையை உருவாக்கிக்கிறதோ, நீங்கள் வேலை நிமித்தமாக தொழில் தொடர்பாக எந்த வேலையாக இருந்தாலும் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் செய்துக்கிடலாம். சார் நல்லது நடக்குமா சார், உள்ளதும் போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது சார். சத்தியமாக அப்படி ஆகாது. நம்மளால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யாரோ எங்கேயோ ஒருத்தர் செய்துக்கிட்டு தானே இருக்காங்க. செய்து பாருங்கள், இந்த நேரம் நிச்சயமாக நல்லா இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக தனஸ்தானாதிபதி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது சார், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி பிறக்கும். இது வரைக்கும்
ஒரு கிணத்து தண்ணி மாதிரி நம்ம இருந்தாலும் பிப்ரவரி மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு ஆற்று தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் நமக்குண்டான ஒரு போகும் வழி, நம்ம பிரச்சனைகள் நாமளே சரி செஞ்சுக்கிடணும் இல்லையா? அதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருங்க பிப்ரவரி மாதத்தில். இது எந்த தேதி வரைக்கும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனஸ்தானாதிபதியுடைய பார்வை படுற வரைக்கும் இருக்கும். அதே தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சிருப்பார். அப்போ 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் கூட, அதாவது பிப்ரவரி 12 தேதிக்கு மேற்கொண்டு நமக்கு குரு பகவான், ஏன்னா அவர் தானே தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். அப்போ தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறதும் சிறப்பு. அந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் சூரியன் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மண் மனை சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அந்த நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் பகை பெற்றாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. தனஸ்தானாதிபதி பார்க்கிறார். அந்த இடத்த தனஸ்தானாதிபதி பார்க்கிறார். இந்த சூழல் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சூழலில் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்பு, வெளிநாடு தொடர்பு, இந்த மாதிரியான சூழ்நிலையும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி யாரோடு போய் சேர்றாரு அப்படின்னா புதனுடன் சேர்றாரு. அப்போ புதனோட சேரும்போது புதனாதித்ய யோகமாக ஏற்படுது. அப்போ குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் ஏற்கனவே புதனுடைய வீட்டில் தானே இருக்கார். அப்போ புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனை பார்க்கிறார். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலை, வெளியூர் போகிறதுக்கான சூழ்நிலை, இந்த மாதிரியான வாய்ப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட தான் செய்யும். இன்னும் சில பேருக்கு உறவு முறைகள் இருக்கக்கூடிய, என் சொந்த மந்தத்தில் தீராத பகை இருக்குது சார், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தீராத பகை இருக்குது சார். புதன் அப்படின்ற ஒரு சகோதர ஸ்தானாதிபதி தானுங்க. அப்போ அந்த சகோதர ஸ்தானாதிபதி சகோதர காரகனுடன் சேருவார் 23ஆம் தேதி. 23ஆம் தேதியிலிருந்து 28 தேதிக்குள்ளார. இப்போ நமக்கு எத்தனை நாள்? 5 நாள் தானுங்க. அந்த 5 நாளில் தீராத பகையை நம்ம தீர்த்துக்கிடலாம். அப்படி எப்படி சார் தீர்த்துக்கிட முடியும்? ஐயா நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கிடுங்க. இல்லை அவங்க செஞ்சது தப்பு தான், மன்னிச்சுக்கிடுங்க. அதாவது இந்த நேரத்தில் ஒரு சுமூகமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், இல்லை சொந்த மந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், ஏன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, ஏன் காதலர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, நம்ம மேலே இருக்கக்கூடிய பகை, நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆக்ரோஷம், ஆவேசம், இதெல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் பிப்ரவரி மாதத்தில் 5 நாள் ஏற்படுத்துது. பிப்ரவரி 23லிருந்து பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை. இந்த நேர காலங்கள் அப்படின்றது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 100% சாதகமான நேரம் தானுங்க. பாதகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பொதுவாக கடகராசிக்காரங்க தானாக கையை ஊனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க ரொம்ப ஜாஸ்தி. இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், நடந்ததா அல்லது நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.